Hello children, Mathematics Olympiad workbook உள்ள problems பார்க்கலாம் class 4 okay இதுவரை எவ்வளவு chapters பார்த்திருக்கோம் அப்படின்னா 6 chapters complete பண்ணியாச்சு 7th chapterல கொஞ்சம் problems வந்து பார்த்திருக்கோம் remaining problems இப்ப பார்க்கலாம் ஓகேவா logical reasoning chapter 7 இதுல எத்தனை problems பார்த்திருக்கோம் அப்படின்னா problem 22 வரையும் பார்த்திருக்கோம் last videoல இப்போ question number 23 ல இருந்து பார்க்கலாம் ஓகேவா ஓகே ஐஸ் blink பண்ணிக்கோங்க blink your eyes ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா so direction 23 to 24 in which of the following option figure x is exactly embedded as one of its parts so figure x இத figure x கொடுத்திருக்காங்க question number 23 ல இந்த figure x வந்து is exactly embedded as one of its parts so இந்த ஆப்ஷன்ஸ் எந்த ஆப்ஷன்ஸ்ல இந்த figure x வந்து ஃபிக்ஸ் ஆகுது எம்பெடட் ஆகும் அப்படினு ஃபிக்ஸ் ஆகும் அதுல போய் சேர்ந்து அப்படியே செட் ஆயிக்கும் அப்படினு கேக்குறாங்க ஓகேவா சோ அப்படி பாத்தீங்கன்னா இதுல பாருங்க ஒரு ட்ரையாங்கிள் இருக்கிற மாதிரி இருக்கு அந்த ட்ரையாங்கிள்ல இருந்து ஒரு லைன் போய் இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஆப்ஷன் A ல பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்ல எதுவும் இல்ல ஆப்ஷன் B லயும் பாத்தீங்கன்னா அந்த கியூப் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண மாதிரி இருக்கு மேலே so இதுலயும் இல்ல ஆப்ஷன் C பாருங்க அந்த ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கு பட் அந்த ட்ரையாங்கிள்ல இருந்து அந்த லைன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுற மாதிரி இல்ல சோ ஃபைனலா ஆப்ஷன் D பார்க்கலாம் இதுல பாருங்க இந்த ட்ரையாங்கிள் ஒரு இருக்கு இந்த குட்டி ட்ரையாங்கிள் இந்த ட்ரையாங்கிளுக்கு மேலே இப்படி ஒரு லைன் இருக்கு சோ இப்படி ஒரு லைன் இப்போ இந்த ட்ரையாங்கிளை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் ஓகேவா சோ அப்ப இந்த பிளேஸ்ல இந்த இமேஜ் எடுத்துட்டு வந்து நம்ம இங்க ஃபிக்ஸ் பண்ண முடியும் ஓகே சோ அப்ப எந்த ஆப்ஷன்ல வந்து இந்த பார்ட் இந்த எந்த ஆப்ஷன்ல இந்த ஃபிகரை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படினா ஆப்ஷன் D ஓகே ஆப்ஷன் D நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 24 இதுல பாருங்க ஒரு லைன் அடுத்து V ஷேப்ல ஒரு லைன் ஸ்ட்ரைட்டா போட்டுட்டு ஒரு ஸ்லாண்டிங் லைன் போட்டுட்டு அதுல இருந்து இப்படி U மாதிரி டிரா பண்ணிருக்காங்க ஓகேவா இப்போ இந்த ஃபிகர் வந்து இந்த ஆப்ஷன்ஸ்ல எதுல ஃபிக்ஸ் ஆகுது அப்படினு பார்க்கலாம் ஓகே சோ அப்ப ஆப்ஷன் A பாருங்க ஒரு லைன் இருக்கு அடுத்து ஸ்லாண்டிங் லைன் இருக்கு ஸ்லாண்டிங் லைன்ல இருந்து U மாதிரி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இதுல பாருங்க ஸ்டாண்டிங் லைன்ல இருந்து திருப்பி ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி தான் போறது ஹரிசாண்டல் லைன் சோ ஆப்ஷன் A இல்ல அடுத்து ஆப்ஷன் B பாருங்க இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனே இல்ல ஓகேவா அந்த டாட்டோட ஆரம்பிச்சு ஒரு ஸ்ட்ரைட் லைனே ஆப்ஷன் B ல இல்ல நெக்ஸ்ட் ஆப்ஷன் C ல பாத்தீங்கன்னா ஒரு டாட் இருக்கு ஸ்ட்ரைட் லைன் இருக்கு அடுத்து ஸ்லாண்டிங் லைன் இருக்கு அடுத்து என்னது அந்த U ஷேப் இருக்கு அதாவது இப்படி ஸ்ட்ரைட் லைன் ஸ்லாண்டிங் லைன் அந்த U ஷேப்ல இப்படி டர்ன் ஆகுது ஓகே சோ அப்ப இந்த இமேஜ் எடுத்துட்டு வந்து இந்த ஆப்ஷன் C ல வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும் ஓகே இந்த ஆப்ஷன் C யோட ஒன் ஆஃப் த பார்ட்டா தான் என்ன இருக்கு இந்த இமேஜ் இருக்கு ஓகே அப்ப கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் C புரியுதா நெக்ஸ்ட் question number 25 which of the following numbers will continue the given series so ஒரு சீரிஸ் கொடுத்திருக்காங்க அப்ப இந்த கீழ உள்ள ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் இந்த क्वेश्चन மார்க் இருக்கிற இடத்துல பிளேஸ் இந்த क्वेश्चन மார்க் இருக்கிற இடத்துல பிளேஸ்ல எந்த ஆப்ஷன் வந்து வரும்னு கேக்குறாங்க so given seriesல ஏதாவது ஒரு பேட்டர்ன் ஏதாவது ஒரு மெத்தட் ஓகேவா யூஸ் பண்ணிருப்பாங்க அது என்னன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஓகேவா similarly number pattern மாதிரி இருக்குது okay so அப்ப 42 45 50 53 58 61 இப்படி இருக்கு இல்லையா so நம்ம இப்ப இதல என்ன பண்ணலாம் அப்படினா 43 ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது 42 அடுத்த நம்பர் என்னது 45 so அந்த ரெண்டு நம்பருக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன +3 அப்ப 42 +3 னா 45 வருது நெக்ஸ்ட் நம்பர் என்னது 50 அப்ப என்ன பண்ணோம் +5 ஆட் பண்ணோம் அப்படினா 50 வருது நெக்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு பாருங்க 53 அப்ப +3 ஆட் பண்ணா 53 வந்துருது நெக்ஸ்ட் நம்பர் பாருங்க என்ன இருக்கு அப்படினா 58 அப்ப 53 யோட என்ன ஆட் பண்ணிருக்காங்க +5 ஆட் பண்ணாதான் 58 வருது again என்ன பண்றாங்க +3 ஆட் பண்ணா 61 புரியுதா இங்க என்ன மாதிரி பேட்டர்ன் ஆட் பண்ணிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 ஆட் பண்ணிருக்காங்க அடுத்து 5 again 3 again 5 again 3 அப்ப நெக்ஸ்ட் என்னதான் ஆட் பண்ணனும் very good 5 so இங்க ஆல்டர்னேட்டிவா பேட்டர்னா அப்படியே நம்பர்ஸ் ஆட் பண்ணிட்டே வந்திருக்காங்க அந்த ஆல்டர்னேட்டிவ் பேட்டர்ன்ஸ் வந்து இங்க யூஸ் பண்ணிருக்காங்க
நெக்ஸ்ட் அப்போ இங்கே நம்ம +5 ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 66. ஆப்ஷனில் இருக்கா பார்க்கலாமா? ஸோ ஆப்ஷனில் ஆப்ஷன் A 66. ஓகே, புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 26. If the day before yesterday was Thursday, then what day will be the day after tomorrow? The day before yesterday was Thursday na நேத்தைக்கு முத நாள், ஓகேவா? முந்தா நாள்னு சொல்லுவோம்ல. நேற்று அப்படிங்கிறது எஸ்டர்டே, நேற்றைக்கு முந்தைய தினம் அப்படிங்கிறது தான் டே பிஃபோர் எஸ்டர்டே, தேர்ஸ்டே. அப்போ நேற்றைய முந்தைய தினம் வந்து தேர்ஸ்டேவாக இருந்ததுன்னா இன்னைக்கு என்னவா இருக்கும்? சாட்டர்டே. நேற்று வந்து ஃப்ரைடேவாக இருந்ததுன்னா இன்னைக்கு சாட்டர்டே, ஓகேவா? இங்கே நேற்றைய முந்தைய தினம் வந்து தேர்ஸ்டேன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ இன்னைக்கு சாட்டர்டே. தென் வாட் வில் பி த டே ஆஃப்டர் டுமாரோ? அப்போ டே ஆஃப்டர் டுமாரோ, நாளை மறுநாள் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ இன்னைக்கு சாட்டர்டேவாக இருந்ததுன்னா நாளைக்கு சண்டே, சண்டேக்கு அடுத்த நாள், நாளை மறுநாள் என்னது? மண்டே, ஓகேவா? புரியுதா குட்டீஸ்? இஃப் த டே பிஃபோர் எஸ்டர்டே வாஸ் தேர்ஸ்டே, ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? தேர்ஸ்டேன்றது பிஃபோர் எஸ்டர்டே, பிஃபோர் எஸ்டர்டே தான் தேர்ஸ்டே, ஓகே. அப்போ எஸ்டர்டே என்னவா இருக்கும்? அப்போ எஸ்டர்டே வந்து ஃப்ரைடேவாக இருக்கும். அப்போ டுடே என்னவா இருக்கும்? டுடே வந்து சாட்டர்டே, ஓகேவா? அப்போ டுடே சாட்டர்டேவாக இருந்ததுன்னா டுமாரோ என்னவா இருக்கும்? டுமாரோ சண்டே, டுமாரோ சண்டே. அப்போ டே ஆஃப்டர் டுமாரோ, நாளை மறுநாள், ஓகே. டே ஆஃப்டர் டுமாரோ, நாளை மறுநாள் அப்போ என்னவா இருக்கும்? மண்டே, ஓகே. அப்போ நம்மளோட ஆன்சர் என்னது? மண்டே. ஆப்ஷனில் இருக்கா பாருங்க, ஆப்ஷன் A மண்டே. Question number 27. In a competition there are 5 finalists. ஒரு காம்படிஷனில் 5 ஃபைனலிஸ்ட் இருக்காங்களாம். யார் 5 ஃபைனலிஸ்ட்டு? யாஷிகா, அனன்யா, சௌமியா, கீர்த்தி. 5 ஃபைனலிஸ்ட், பட் இங்கே 4 பேரை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இன்னொரு ஆள் என்ன அப்படிங்கிறத உள்ளே இருக்க இந்த சென்டென்ஸை நம்ம ரீட் பண்ணோம் அப்படிங்கன்னா தெரியும், ஓகேவா? ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அடுத்து? டேஷ் அண்ட் டேஷ் ஸ்டுட் அட் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் பொசிஷன் ரெஸ்பெக்டிவ்லி. ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம கண்டிஷன்ஸை வச்சு கண்டுபிடிக்கணும், ஓகே. ஸோ பாருங்கள், யாஷிகா, ஷி ஹேஸ் ஒன்லி ஒன் கேர்ள் பிஹைண்ட் ஹர். யாஷிகா பற்றி இப்போ சொல்கிறாங்க. ஷி ஹேஸ் ஒன்லி ஒன் கேர்ள் பிஹைண்ட் ஹர். அவளுக்கு பின்னாடி, யாஷிகாவுக்கு பின்னாடி யார் இருக்கா? ஒரே ஒரு கேர்ள் இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ டோட்டல் ஃபைனலிஸ்ட் எத்தனை? டோட்டல் ஃபைனலிஸ்ட் வந்து 5, ஓகே. டோட்டல் ஃபைனலிஸ்ட் வந்து 5. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? யாஷிகாவுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஷி ஹேஸ் ஒன்லி ஒன் கேர்ள் பிஹைண்ட் ஹர். அப்போ யாஷிகா எங்கே இருக்கா? யாஷிகா 4th பொசிஷனில் இருக்கா. ஏன்னா யாஷிகாவுக்கு அப்புறம் ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கா அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன், சரியா? அடுத்து செகண்ட் கண்டிஷன், ஆன்யா, ஷீ இஸ் நாட் த ஃபஸ்ட்டு. அப்போ ஆன்யா வந்து ஃபஸ்ட்டு இல்லை, ஓகே. அப்போ ஆன்யா வந்து என்னவா இருப்பா? செகண்டு, 4th இல்லை 5th, இந்த 3 ஆப்ஷன் தான் ஆன்யாவுக்கு, ஓகே. அடுத்து சௌமியா, ஷீ இஸ் ஜஸ்ட் ஆஃப்டர் மினி, ஓகே. சௌமியா என்ன இருக்கா? மினிக்கு அப்புறம் இருக்கா. அப்போ மினி எந்த பிளேஸில் இருக்கான்னு தெரியாது. இப்போ ஆன்யா வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ் இல்லை, ஓகேவா? அப்போ ஆன்யா வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் ஆன்யா கிடையாது, ஃபஸ்ட்டு பிளேஸில் யாஷிகாவும் கிடையாது, ஓகே. இப்போ பாருங்கள், சௌமியாவுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஷீ இஸ் ஜஸ்ட் ஆஃப்டர் மினி. மினிக்கு அப்புறம் தான் சௌமியான்னு சொல்லியிருக்காங்க, ஓகே. அப்போ மினிக்கு எங்கே இருந்தாலும் மினிக்கு பின்னாடி சௌமியா இருப்பா. அடுத்த ஆப்ஷன் பாருங்கள், கீர்த்தி என்ன ஆப்ஷனு? ஷீ இஸ் ஜஸ்ட் பிஃபோர் யாஷிகா. யாஷிகாவுக்கு முன்னாடி யார் இருக்கா அப்படின்னா கீர்த்தி. அப்போ யாஷிகாவுக்கு முன்னாடி கீர்த்தி இருக்கான்னா அப்போ இந்த கண்டிஷனை நம்ம யூஸ் பண்ணி என்ன எழுதலாம்? ஷீ இஸ் ஜஸ்ட் ஆஃப்டர் மினி. மினிக்கு அப்புறம் தான் சௌமியா. அப்போ ஃபஸ்ட்டு பிளேஸ் யார்? ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது வந்து மினி. மினிக்கு அப்புறம் யார் இருக்கா? சௌமியா. அப்போ சௌமியா தான் செகண்டு, ஓகேவா? அடுத்து இன்னொரு கதை, ஆன்யா என்ன சொல்லியிருந்தாங்க? ஷீ இஸ் நாட் ஃபஸ்ட்டு. அப்போ என்னது? ஆன்யா தான் என்னது?
the last position. புரியுதா? ஸோ இந்த 4 கண்டிஷன்ஸையும் ஃபுல்லாக நம்ம ரீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆர்டர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ அப்போ நமக்கு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, டேஷ் அண்ட் டேஷ் ஸ்டுட் அட் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் பொசிஷன். அப்போ ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்கிறது மினி, லாஸ்ட் பொசிஷனில் இருக்கிறது ஆன்யா. அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள், மினி அண்ட் ஆன்யா. ஓகே, ஆப்ஷன் பி. சரியா? நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 28. How many triangles are there in the given figure? இந்த ஃபிகரில் எத்தனை ட்ரையாங்கிள்ஸ் இருக்குதுன்னு கேட்குறாங்க. பாருங்கள், ஒரு பெரிய ட்ரையாங்கிள் இருக்குது, அதுக்கப்புறம் 2 காது ட்ரையாங்கிள், 2 கண்ணு ட்ரையாங்கிள், இந்த வாய்க்கிட்ட இருக்குது நாக்கு, இது ஒரு ட்ரையாங்கிள். ஓகே, ஸோ இது 1 பிக்கர் ட்ரையாங்கிள் வந்து 1 2 3 4 5 6. அடுத்து கீழே இருக்குது பாருங்கள், 7 8 9 10 11 12. கரெக்டா? ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் என்னது, 12. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 29. Ritvik walks towards south. After traveling some distance, he take a left turn, and again after traveling some distance, he take a right turn. In which direction will he be facing now? ஸோ இப்படி இருக்கும்போது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த டைரக்ஷன் வந்து ஒன்று அந்த இந்தியா மேப் மாதிரி இருக்கும்ல, அந்த இந்தியா மேப்பை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்போ இந்தியா மேப் இமேஜின் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது நார்த்து இங்கே மேப்பில். ஓகேவா? இங்கே தானே தமிழ்நாடு இருக்கும். ஓகே, இது சவுத்து, இது வந்து என்னது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு. ஓகே, எப்பொழுதும் நம்மளோட இந்தியா மேப்பை இமேஜின் பண்ணிக்கோங்க. இமேஜின் பண்ணிக்கிட்டு நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டுன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரித்விக் வாக்ஸ் டுவர்ட்ஸ் சவுத்து. எப்படி அவன் எதை நோக்கி நடக்கிறான், சவுத்தை நோக்கி நடக்கிறான். ஸோ அப்போ ரித்விக் வந்து ஃபஸ்ட்டு இப்படி நடந்துகிட்டு இருக்கான் சவுத்தை நோக்கி. ஓகேவா? ஆஃப்டர் ட்ராவலிங் சம் டிஸ்டன்ஸ் ஹீ டேக் ஏ லெஃப்ட் டர்ன். அவன் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அவனுக்கு லெஃப்ட் சைடு எது, அவனுக்கு லெஃப்ட் சைடு வந்து இதுதான் இல்லையா, இது ரைட் சைடு, அவனுக்கு இது லெஃப்ட் சைடு. ஓகே, ஸோ அப்போ சவுத்தை நோக்கி நடக்கும்போது அவனோட லெஃப்ட் சைடு கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் ஹீ டேக் ஏ லெஃப்ட் டர்ன். அப்போ இப்போ எப்படி நடந்துகிட்டு இருக்கான், லெஃப்ட் சைடு நோக்கி நடந்துகிட்டு இருக்கான்னா ஈஸ்ட் சைடு நோக்கி நடந்துகிட்டு இருக்கான். அடுத்து எகெயின் ஆஃப்டர் ட்ராவலிங் சம் டிஸ்டன்ஸ் ஹீ டேக் ஏ ரைட் டர்ன். ஓகேவா? ஸோ அப்போ ஈஸ்ட் சைடு இவன் இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது இப்போ இவனுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஹீ டேக் ஏ ரைட் டர்ன். அப்போ இவனோட ரைட் சைடு எது, இந்த பக்கம் இருக்கும்போது இப்படி தான் ஃபேஸ் பண்ணி நடந்துகிட்டு இருக்கான் அப்படின்னா இவனோட ரைட் சைடு எதுவாக இருக்கும், இதுதான் ரைட் சைடு இல்லையா? ஹேண்ட் ஷேக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த பக்கம் ஒரு மேன் ஃபேஸ் பண்ணி நிற்கிறான் அப்படின்னா அவனுக்கு ஹேண்ட் ஷேக் கொடுக்குறதா இருந்தால் ரைட் சைடு தானே ஹேண்ட் ஷேக் கொடுப்போம். ஓகேவா? ஸோ எகெயின் அவன் என்ன பண்ணுறான், ரைட் ஹேண்ட் எடுக்கிறான் அப்படின்னா ரைட் ஹேண்ட் எடுத்து இப்படி வரான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ இன் விச் டைரக்ஷன் ஹீ வில் பி ஃபேஸிங் நவ். அப்போ ரைட் ஹேண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அவன் இப்படி வந்துட்டு இருப்பான். அவன் இப்படி வந்துட்டு இருந்தான்னா அப்போ எந்த சைடு ஃபேஸ் பண்ணியிருக்கான், இந்த சைடு என்னது சவுத் சைடு. ஓகேவா? அப்போ சவுத் சைடை ஃபேஸ் பண்ணி இருக்கான். புரியுதா? ஓகே, ஸோ ஆப்ஷன் என்னது, ஆப்ஷன் டி. The last question number 30. How many possible combinations of one cell phone and one color is possible to form from the given cell phones and colors? How many possible combinations கேக்குறாங்க. ஓகேவா? combinations ஸோ காம்பினேஷன்ஸ் போடுற மாதிரி இருக்கு அப்படின்னா என்னது பாருங்க, ஒன் செல்ஃபோன் ஒன் கலர், எத்தனை பாசிபிள் காம்பினேஷன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு செல்ஃபோன் பி எடுத்துக்கோ. பி வந்து பிளாக் கலர்லேயும் இருக்கலாம், செல்ஃபோன் பி ஒயிட் கலர்லேயும் இருக்கலாம், செல்ஃபோன் பி கிரே கலர்லேயும் இருக்கலாம், செல்ஃபோன் பி ப்ளூ கலர்லேயும் இருக்கலாம். அப்போ செல்ஃபோன் பிக்கு எத்தனை ஆப்ஷன் இருக்குது? ஸோ பிளாக்ல இருக்கலாம், ஒயிட்டில் இருக்கலாம், க்ரீனில் இருக்கலாம், ப்ளூவில் இருக்கலாம். ஸோ அப்போ வந்து இதுக்கே என்ன இருக்குது, 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? அடுத்து செல்ஃபோன் க்யூ எடுத்துக்கலாம். க்யூவும் எப்படி இருக்கலாம், பிளாக் கலராக இருக்கலாம், ஒயிட்டாக இருக்கலாம், கிரேவாக இருக்கலாம். அடுத்து என்னது இருக்குது, ப்ளூவாக இருக்கலாம். ஓகேவா? அப்போ க்யூக்கும் என்னது 4 ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ இது பீன்றது என்னது நமக்கு செல்ஃபோன்.
4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. பிளாக் கலர், ஒயிட் கலர், கிரே கலர், ப்ளூ கலர். ஸோ கியூன்ற செல்ஃபோனும் பிளாக் கலர், ஒயிட் கலர், க்ரீன் கலர், ப்ளூ கலர். ஓகேவா? சிமிலர்லி அதே மாதிரியே எல்லாத்துக்கும் போட்டோம் அப்படின்னா ஆறுன்ற செல்ஃபோன், அதுக்கும் 4 ஆப்ஷன்ஸு, 4 கலர்ஸ் இருக்கலாம். ப்ளூ, ஒயிட், க்ரீன், பிளாக். Similarly, cell phone S, blue, white, grey, black. அடுத்து T, cell phone T. இது என்னது? black, white, grey, blue. ஓகேவா? ஸோ அப்போ Pன்ற செல்ஃபோன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 4 கலர்ஸ்லையும் எடுத்துக்கலாம். Qன்ற செல்ஃபோனும் இந்த 4 கலர்ஸ்லையும் இருக்கலாம். Rன்ற செல்ஃபோனும் இந்த 4 கலர்ஸ்லையும் இருக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது. அடுத்து எஸ்ன்ற செல்ஃபோனும் இந்த 4 கலர்ஸில் இருக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது. சிமிலர்லி டி. ஓகே, அப்போ இது ஒரு 4, இது ஒரு 4. ஸோ 4 + 4 + 4 + 4. ஸோ அப்போ ஆன்சர் என்ன நமக்கு? 20. ஓகேவா? சரியா? இதுதான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன். ஒரு செல்ஃபோனும் 1 செல்ஃபோன் 1 கலர், அப்போ இதுதான் காம்பினேஷன். ஸோ 20. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே நம்பர் ஆஃப் செல்ஃபோன்ஸ் எத்தனை? 1 2 3 4 5. நம்பர் ஆஃப் செல்ஃபோன்ஸ் வந்து நமக்கு 5. இங்கே நம்பர் ஆஃப் கலர்ஸ் எத்தனை? நம்பர் ஆஃப் கலர்ஸ் வந்து 4. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு செல்ஃபோனுக்கும் எத்தனை ஆப்ஷனு? 4 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்போ ஒரு செல்ஃபோனுக்கும் 4 கலர் ஆப்ஷன் இருக்கும்போது 5 செல்ஃபோன்ஸுக்கு 5 4s are 20 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? இது எக்ஸ்பிளனேஷன். நமக்கு இது புரிஞ்சிருச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? பாசிபிள் காம்பினேஷன் கேட்கும்போது 5 4s are 20ன்னு போட்டுடலாம். ஓகே, எப்போ இந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா 1 செல்ஃபோன் 1 கலர் இஸ் பாசிபிள் டு ஃபார்ம் அப்படின்னு கேட்கும்போது இந்த மெத்தடை 1:1 1:1 கேட்கும்போது இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் 20 ஆன்சர் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் பி. ஓகேவா? 20. புரியுதா? ஸோ 7 சாப்டர்ஸ் வரையும் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக 7 சாப்டர்ஸை திருப்பி நல்லா பாருங்கள். ப்ராப்ளம் பார்க்கும்போது பேப்பர் பென் எடுத்து வச்சுக்கிட்டு சால்வ் பண்ணி பாருங்கள். ஒரு ப்ராப்ளமும் சால்வ் பண்ணி பாருங்கள். ரிப்பீட்டடாக சால்வ் பண்ணி பாருங்கள். அப்போ ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா SOF இன்டர்நேஷ்னல் மேத்தமெட்டிக்ஸ் ஒலிம்பியாடோட கொஷின் பேப்பர். எந்த கொஷின் பேப்பர்? லாஸ்ட் இயர் கொஷின் பேப்பர் 2023 கொஷின் பேப்பரை வந்து பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஐஸை வாஷ் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பபாய்.